கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். ஆமென், கரை சேர்த்திடுவார். நீ கலங்காதே. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வாரத்தின் ஊழியங்கள் எல்லாம் எந்த தடையுமின்றி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா ஜெபங்களும் விசுவாச பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். புதிதாய் வந்தவர்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். எழுந்து நின்ற தம்பி ஜோனத்தான் ராம் அவர்கள் இந்த நிலைங்க அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. பிரதர் ஆண்டு விழாலேருந்து வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க குடும்பமாய் கொண்டு வந்து நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் நினைவு கூர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் தகப்பனே, அன்பு குடும்பத்தாருக்காக நன்றி. வேதம் சொல்கிறது, அப்பா நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் உங்களை தெரிந்தெடுத்தார். பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். மட்டும் நடத்தின நேசர் இனிமேல் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ சொல்லுவோமா? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவார். சொல்லுங்க, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, உன்னை கரை சேர்த்திடுவார். நீ கலங்காதே, உன்னோடு நான் இருக்க உன் படக மூழ்கிடுமோ? ஆமென். நீர் இருக்க என் படகு. கர்த்தர் நல்லவர். ஆமென். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 வசனங்களை எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எடுத்துட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுக்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எடுங்க. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதோட 22, 23, 24 வாசிப்போம். சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளுக்கோ மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக லட்சணம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமா இருக்கிறீர்கள். தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில நீர் எங்களுக்கு பேச போகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்போ நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தகப்பனே ஸ்தோத்திரம் எந்த ஒரு சிந்தனையோடு நாங்கள் வராமல் எங்களை வெறுமையாக்கி உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் என்ன பேச சித்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த வார்த்தைகளை கொண்டு எங்கிட்ட பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு என்னுடைய செவிகளும்
எங்களுடைய சிந்தனைகளையும் தகப்பனே சோத்திரம். கர்த்தாவே நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தில் ஆள செய்யட்டும். நீங்கள் பேசுகிற நேரத்தில் எப்பா மாம்சம் ஒருபோதும் தடையா இல்லாதபடி என் ஆவியானவர் நீர் கூட இருந்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உன்னோடு நான் இருக்க உன் படகு என்னோடு நீர் இருக்க. ஆமென். கரை சேர்த்திடுவார், கலங்காதே வார், நீ கலங்காதே சொல்லுவோம். கரை சேர்த்திடுவார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். கவனிங்க, நேற்றிரவும் இன்று காலையிலும் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டு வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது செம்மையானவனை குறித்து எடுக்கலாமா? ஏன்னா அது அப்படியே பாதி பாதி நிற்குது. அது அல்லது பதில் வராத ஜபங்கள் அது குறித்து தியானிக்கலாம்னா அதுவும் என்ன பண்ணுறது, பாதியிலே நிற்குது. ஆமென் ஹல்லேலூயா. அதே போல் ஊழியர் எலிசா பேசினது போல கர்த்தரை நம்ம விட்டு போனாலும் ஆபத்து யாருக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து ஆண்டவர் ஒரு தலைப்பு கொடுத்தாரு. நாம் அவர் பக்கம் திரும்புவதும் அவர் நம் பக்கம், நாம் அவரை பார்ப்பதும் அவர் நம்மை கொடுக்குறாரு. நிறைய வாஞ்ச உள்ளவங்க பெற்றுக்கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. ஒரே கதம்பம் சொல்லுவாங்க. ஃப்ரூட் சாலட் பார்த்துருக்கீங்களா? ஃபலூடா. எதை எடுக்கிறது? ஆண்டோடைய வார்த்தையை. எதை? அந்த ஃபலூடால என்னன்னா எந்த டேஸ்ட் எதுன்னு என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. சத்தம் கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. காலையில திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இது எனக்கு 4வது டேபு. நான் நிறைய மெசேஜுகளை டைப் பண்ணி வச்சிருப்பேன். அது அப்படியே போயிடும். ஒரு பழைய மெசேஜ் நான் நெட் ஆன் பண்ண உடனே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நினைக்கிறேன், என் நினைவு சரியாக இருந்தால் 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் பரமக்குடியில் கொடுக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சபையிலும் போதிக்கப்பட்ட நினைவு இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கிருபை செய்வாராக. திடீர்னு அது டேப் மேலே வந்து நிற்கிது. கிளிக் பண்ணி பார்த்தா 22 பேஜ். நான் ஸ்தோத்திரம், கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நானாக இதை பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. தலைப்பு சொன்னால் ஒரு சிலர் புரிஞ்சு கொள்வீங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமும் அவர் அனுமதித்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமும் கர்த்தர் அனுமதித்த ஆசீர்வாதமும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அனுமதித்த வாழ்க்கையும். ஆமென். அப்படின்ற தலைப்பில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். சரி, அதுக்கு முன்னாடி வசனங்களை தியானிப்போம். 13வது 12வதுல 22 23 மட்டும் வாசிங்க. லட்சணம் உள்ளவைகளுக்கு என்ன வேண்டியதில்லை? அலங்கரிப்பு வேண்டியதில்லை. எல்லாருக்கும் எது மேலே தான் கவனம். இப்போ நம்ம என்ன பாருங்க, என்னை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எல்லாரும் எதை பார்ப்பாங்கன்னா, எல்லா மனுஷங்களும் எதை பார்ப்பாங்க? ஏன் தலையை வாரிட்டே இருக்கிறோம்? ஏன் தலையை வாரிட்டே இருக்கிறோம்? வேத சொல் லட்சணம் பலவீனமான காரியத்துக்கு தான் நம்ம அதிக கவனத்தை செலுத்துறோம் இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லையா? நம்ம பலவீனமானவைக்கு தான் நம்ம அதிக கனத்தை கொடுக்குறோம். ஆமென். அதுவும் பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. முடிதான் அவங்களுக்கு என்னது சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு சில இடத்துலலாம் பார்த்தா ஹேர் ஆயிலு,
அந்த முடிக்கு ஏதோ ஒரு இது, அதுக்கு ஹேர் பேண்டு, அதுக்கு இது. ஸ்தோத்திரம். கவனிங்க, அதே போலதான் ஆண்டவர் அவர் சபையாகிய திருசபையாகிய உங்களையும் எங்களையும் யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக ஆண்டவர் சொல்றாரு கனத்தை கொடுக்கிறாரு. யார் நீங்க உடைஞ்சு வந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் கொஞ்சம் அதிக கனத்தை கொடுக்கிறாரு. ஏன் ஆண்டவர் அவங்களுக்காகவே பேசுறாரு? ஏன் ஆண்டவர் அவங்கள மாத்திரம் உயர்த்தி வச்சுட்டே இருக்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு அவங்க கனம் கொடுக்க வேண்டிய ஆளு. ஏன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க? பலவீனமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க புரிஞ்சு கொள்ளும்படியாக சொல்றோம் பாருங்களேன். பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் ஏறும் பொழுது ஹேண்டிகப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு தண்ணி என்ன பண்ணுது. இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்காங்க, என் கால் நல்லா இருக்குது, நான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் உட்காரும் பொழுது அவங்க நின்றுட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எழுந்திரிச்சு உடனே அவங்களுக்கு இடத்த கொடுப்போம். ஏன்? அவங்க இல்லைங்களா, அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களுக்கு ஒரு கணத்தை என்ன பண்ணுகிறோம்? கொடுக்குறோம். இந்த உலகத்தில் கவனிங்க, லேட் 100th centuryக்கு முன்பதாக விதவைகளுக்கு ஒரு பெரிய ஸ்தானம் கிடையாது. விதவைகளுக்குன்னு ஒரு பெரிய இடம் கிடையாது. விதவைகளை நம்ம என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்தில் நான் 100th centuryக்கு முன்பதாக கணவன் மரித்தால் மனைவியும் என்ன பண்ணிடுவாங்க? அவங்களோடு கூட உடன்கட்டை ஏறுதல்னு தமிழில் சொல்லுவாங்க. உடன்கட்டை ஏறுதல்னா கணவன் மரித்து எரிக்கும் பொழுது மனைவியும் என்ன பண்ணிடுவாங்க? விதவையாய் இருப்பது சாபம் நினைப்பாங்க. அப்ப விதவை, வெள்ளை துணி கற்ற விதவைகளை குறித்து உலக மனிதர்கள் மத்தியில ஒரு தவறான போக்கு இருந்தது பாருங்கள். ஆனா எப்போது கவனிங்க, கிறிஸ்தவமும் என் ஆண்டவருடைய சத்தியமும் எப்பொழுது இந்திய தேசத்துக்குள்ள நுழைந்ததோ அப்பொழுதுதான் ஜனங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நல்ல ஃபங்க்ஷன்லாம் விதவைகள் என்ன பண்ண முடியாது? போக முடியாதுல. கரெக்டு தானே? நம்ம அதுல தானே தடை வந்தோம். என்னமோ நாம என்னமோ ஆப்பிரிக்காவில் வந்த மாதிரி, நான் ஏதோ இந்தியாவை பற்றி பேசுகிற மாதிரியே எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? இந்து கலாச்சாரத்திலே பாருங்க, ஒரு குங்குமத்தை எடுத்து கொடுக்கணும்னா ஒரு விதவையிட்ட கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு குழந்தையை யார்ட்ட கொடுக்க மாட்டாங்க? திருமணம் ஆகாதவங்க, பிள்ளை இல்லாதவங்க. கவனிங்க, இந்த பூமியில சில மாற்ற முடியாத சில காரியங்கள், அது சில என்ன சொல்றதுங்க, சில அறிவின்மையான காரியங்கள் இந்த பூமியில இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இப்ப இருக்கிற கலாச்சாரத்தை பத்தி பேசுறேன். ஒருத்தவங்களுக்கு புள்ள பிறக்கலன்னா அவங்க கிட்ட அந்த குழந்தை என்ன பண்ண மாட்டாங்க? காரணம் அவங்க மலடி. அவங்க கையில் நம்ம புள்ளை என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. திருமண மாங்கல்யம் இழந்தவங்க கிட்ட ஒரு மாங்கல்ய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண மாட்டாங்க? வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன எழுதிட்டாங்க? அந்த இதை எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னோடு நான் இருக்க, மாஸ்டர் எக்கோ கட் பண்ணிடு, மாஸ்டர் மூழ்கிடுமோ உன்னோடு நான் இருக்க, என் படகு மூழ்கிடுமோ கரை சேர்த்திடுவா. சொல்லுவோம் கரை சேர்த்திடுவா. ஆமென், கரை சேர்த்திடுவா. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, கொடுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட. அப்ப என் கையில இருக்கிறது எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது அல்ல. என் கையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுத்தது அல்ல, சிலதை அனுமதித்திருக்கிறார். சொல்லுங்க, சிலதை என்ன பண்ணுகிறார்? அலோ பண்ணியிருக்கிறார். யாருனால? சொல்லுங்க, என்னால. கட்னா மகாதேவி இல்லைன்றால் மரணதேவி. சொல்லுங்க, கட்னா மகாதேவி இல்லைன்னா என்னது? ஓஹோ,
அந்த முடிவுக்கு வந்துட்டியா, போய் தொலை. அதையே கட்டி நீ என்ன பண்ணு. அதுதான் அனுமதிக்கிறது. புரியுதுங்களா இல்லையா? கொடுக்கிறது என்பது கர்த்தருடைய கரத்துல காத்திருந்து, ஆண்டவரே எனக்கான வாழ்க்கைய, எனக்கான எதிர்காலத்தை, எனக்கான துணையை நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க ஆண்டவரேன்னு காத்திருக்கிறது ஒரு அனுபவம். அப்ப ஆண்டவரே என்ன பண்ணுவாராக, கொடுப்பார். ஆனா ஜித்து பண்ணுவோம் பார்த்திருக்கீங்களா? அது யாக்கோப போலனா எதுல போராட சொன்னாரு? நீ எதுல போராடிட்டு இருக்கிற? மாம்ச ஆசைகளை நிறைவேற்றும்படி, என் வாழ்க்கையில் இந்த காரியம் நிறைவேறும்படி ஆண்டவர்கிட்ட யாக்கோப போலனா போராடு. என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். நீர் கொடுக்கும் வரை நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் வேறு, கர்த்தர் அனுமதிக்கிற ஆசீர்வாதம் வேறு. அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கவனிங்கள் தேவ பிள்ளைகளே. 3 கேள்விகளோடு இந்த பிரசங்கத்தை துவங்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். முதல்ல ஆண்டவர் எதை கொடுக்கிறார், எதை அனுமதிக்கிறார் என்கிற காரியத்தை நீங்கள் முதலில் கவனிக்க மறந்துடக்கூடாது. சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? கவனிக்க. இது கர்த்தர் கொடுக்கிறாரா, இத சொல்லுங்க அனுமதிக்கிறாரா? அப்பா கிட்ட போயிட்டு கவனிங்க. எல்லா பிள்ளைங்க போய் அப்பா கிட்ட கேட்குறீங்க, அப்பா நான் இங்கே என்ன போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன். அப்பா சந்தோஷத்தோடு அனுப்புவாரா, வருத்தத்தோடு அனுப்புவாரா? சரி. இதே அப்பா கிட்ட போயிட்டு சர்ச்சுக்கு போகிற சமயத்தில், அப்பா நான் போய் கிரிக்கெட் விளையாட போகிறேன், இல்லை சினிமா தேட்டருக்கு போகிறேன்னு அடம் பிடிக்கிறீங்க, என்ன பண்ணுவார்? சரிப்பா இஷ்டம். சொல்லுங்க, என்னது அப்படின்னு சொன்னார்னா அப்பா அனுமதி தராரா இல்லை அனுப்புறாரா? என் பேச்சை நீ என்ன பண்ண மாட்டேற, கேட்குற மாதிரி இல்லை, இஷ்டம். தேவ பிள்ளைகளே, முதலில் கர்த்தர் எதை கொடுக்கிறார், எதை அனுமதிக்கிறார் என்கிற காரியத்தை தேவ பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? சொல்லுங்க, கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது கேள்வி, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் அனுமதிக்கிற ஆசீர்வாதத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது, அதை ஆண்டவர் எது கொடுக்கிறதா, இது கொடுத்ததா இல்லை அனுமதித்தான்றதை கவனிக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கும் அவர் அனுமதித்த ஆசீர்வாதத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை என்ன பண்ணணும்? கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக கவனிங்கள், கர்த்தர் எதை கொடுப்பாரு, எதை அனுமதிப்பாரு? அல்லேலூயா. அல்லது ஏன் கொடுத்தாரு, ஏன் அனுமதித்தார் என்கிற 3 கேள்விகளை நீங்கள் உங்கள் மனதில் வைத்தா இந்த பிரசங்கம் முழுவதையும் கர்த்தர் உங்களை நடத்தி ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோம், அல்லேலூயா. கவனிங்க, முதலாவது, தேவன் எதை கொடுப்பார், எதை அனுமதிப்பார் என்கிற காரியத்தை, அல்லது எது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், எது என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்குமே, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? விடுதலை பெறுகிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்வியே இதுதான். ஏன் ஆண்டவர் இதை கொடுக்கணும், ஏன் ஆண்டவர் இதை, எல்லாரும் சொல்லுங்க, ஏன் ஆண்டவர், ஏன் தானே, ஏன்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே, உங்களை பார்த்து கேள்வி கேட்க, என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா, கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. சொல்லுங்க, நீங்க இல்லாம வாழ முடியல, ஒன்று முடியல,
ஏன்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க, ஏன்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க, கேள்வி கேட்க தைரியமில்லையே உங்களை பார்த்து, தைரியமில்லையே. அல்லேலூயா. கேள்விக்கு பதில் தெரியல. ஏன் கொடுத்தீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஏன் கொடுத்தீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகனே இதை நான் கொடுத்ததா இருந்தா என்ன பண்ண மாட்டேன், சொல்லுங்களேன். இதை நான் அனுமதித்தது அதனாலதான். அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு சத்தியத்தையும் புரிந்து கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாரு. சத்தியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் கொடுத்ததை எடுப்பதற்கு அவர் என்ன பண்ணாரு? ஏன்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களை பார்த்து, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. என் ஆசீர்வாதத்திற்கு ஒரே காரணம் என் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்திற்கு ஒரே காரணம். ஆனா என் சாபத்திற்கு யார் காரணம் அல்ல? தைரியமா சொல்லுங்க, யார் காரணம் அல்ல? என் அழிவுக்கு யார் காரணம் அல்ல? என்னுடைய இழப்பிற்கு யார் காரணம் அல்ல? என் ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் காரணம். என்னுடைய இழப்பிற்கு, என் சாபத்திற்கு, என் அழிவுக்கு யார் காரணம் இல்ல? இதை புரிந்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் உத்தமனும் சர்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு. அவன் தான் புரிஞ்சுக்கிட்டான், கர்த்தர் கொடுத்தா கர்த்தரத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டனா தீமையும். அல்லேலூயா. என் ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில வருகிற எல்லா நன்மைக்கும், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் என் தேவன் ஒருவரே காரணம். அந்த முடிவுக்கு எந்த தேவ பிள்ளைகள் வருகிறீர்களோ அவங்க வாழ்க்கையில மேன்மைக்கு மேல மேன்மை, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம், விடுதலைக்கு மேல விடுதலை. எப்படி பாஸ்டர் ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஆண்டவர் மேல சொல்லிட்டு எனக்கு நடக்கிற துரோகத்தை, இழப்புகளை, சாபத்தை நம்ம வசனத்தை வாசிங்களேன். என்னாகமம் 24:1 இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வேகமா வாசிங்கள். என் ஆண்டவர் எதை தருகிறார் என்றால், அவருக்கு எது பிரியம் என்றால், அதான் வாசி, சத்தமா வாசிப்போமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னவா? உங்க கரங்களை பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், எல்லாரும் பிடிச்சு சொல்லுங்களேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்க தான் இந்த சபை கொண்டு வந்திருக்கிறாரு, அதற்கு தான் அழைச்சிருக்கிறாரு. ஏன்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களை பார்த்து, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒன்று முடியல, நீங்க இல்லாம கரங்களை தட்டி வாழ முடியல, நீங்க இல்லாம. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா. நீங்க இல்ல
ஹல்லேலூயா. அப்ப நம்ம அப்பா நம்மளை எதற்காக அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க? ஆசீர்வதிக்காக தான். சொல்லுங்க, ஆசீர்வதிக்க தான் அழைச்சிருக்காரே தவிர என்னை அழிக்கும்படி அழைக்கல. ஹல்லேலூயா. அவருக்கு எதுதான் பிரியம்? என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன அழிக்கணும்ன்றதுல கர்த்தருக்கு துளி அளவும் பிரியமும் இல்லை. ஆனால் நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஒரு சிறிய உபத்திரம் வரும் பொழுது, ஒரு சிறிய பாடுகள் வரும் பொழுது, ஒரு சிறிய போராட்டம் வரும்போது, ஒரு சிறிய பிரச்சனை வரும்போது, நான் ஆண்டவரை நம்புறதுல எந்த பிரயோஜனமோ முடிக்க மாட்டேங்களே. ஆண்டவரை நம்புறதுல எந்த பிரயோஜனமோ இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணலை? நிறைவேறலை. ஆண்டவரெல்லாம் சும்மா ஏன்பா கொடுத்தீங்க, எதுக்கு பாய் எடுத்தீங்க, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே உங்களிட பார்த்து, இல்லையே உங்களை பார்த்து. நல்லா கவனிங்க. ஏன் நம்மளை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம்னா, வேதம் சொல்லுகிறது, உலக பெற்றோர் மீனை கேட்டால் எதை தருவாங்களா? சொல்ல மாட்டீங்களா? மீனை கேட்டால் எதை தரமாட்டாரா? தருவாங்களா? உங்கள் அம்மா கிட்ட போய் பசிக்குதுன்றீங்க, ஒரு 10 கரப்பாம்பூச்சி, 4 வள்ளி, 2 எலி, 3 பூனை சமைச்சு வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களா? மீனை கேட்டால் பாம்பை, அப்பத்தை கேட்டால் எதை கொடுப்பாங்களா? நல்லா கீழே வாடா, அவ்வளோ மண் அள்ளி உன் தட்டில் என்ன பண்ணியிருக்கேன், சிமெண்ட்டு மண் ஜல்லி நல்லா என்ன வச்சிருக்கேன். உலக பெற்றோரே உங்களுக்கு அப்படி செய்யாத போது தமது சாயல படைத்த என் ஆண்டவர் அப்படி செய்வாரா? ஏன் அந்த சந்தேகம் உங்களுக்கு? ஏன் அந்த எண்ணம் வரல? இந்த ஆண்டவர் எனக்கு துரோகம் நினைப்பாரா? அல்லேலூயா. இந்த ஆண்டவர் எனக்கு தீங்கு நினைப்பாரா? இந்த ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில கவனிங்கள், ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பிரச்சனைனா, நம்ம வாழ்க்கையை நம்ம பிறரோடு ஒப்பிட்டு பார்த்துடுறோம். சொல்லுங்க, என் வாழ்க்கையை நான் என்ன பண்றேன், அவனுக்கு நடந்தது எனக்கு என்ன பண்ணல, அந்த குடும்பம் நல்லா இருக்கு ஆனா என் குடும்பம் என்ன ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, அது என்ன பண்ணாதீங்க, ஒப்பிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, அவங்களையும் சரி எல்லாரையும் சரி ஆண்டவர் அவர் சாயலை தான் படைச்சிருக்கிறார். இவ்வளவுதான். ஆமேனா? ஆண்டவர் என்ன ஒரு சாயல்லவும், பிரதர் அலெக்ஸ் ஒரு சாயல்லவும், வேறு ஒருத்தர் சாயலும் படைக்கல. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இங்க இருக்கிற எல்லாரையும், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி என்ன பண்ணியிருக்கிறாரா? அப்ப ஏன் அப்பா எனக்கு என்ன நினைப்பாரா? தீங்கு நினைப்பாரா? அல்லேலூயா. ஏன் கம்பேர் பண்ணி பார்த்துக்காதீங்கன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னா, ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்ம போட்டு என்ன பண்ணிக்கிறோம். ஹலோ, சத்தியத்தை கவனிக்கிறீங்களா? ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான் எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கிறான்னு நம்புற முட்டாள் ஜனம் யாருன்னா, கிறிஸ்தவ விசுவாசிகள். அவன் பங்களா வீடு பரம பெருசா வாழ்றான், அவன் என்னவா இருக்கிறான், அவன் ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. அம்பானியோட வீடு எத்தனை மாடி தெரியுமா? 24 அடுக்கு. எவ்வளோ? 24 ஃப்ளோர். ஒரு ஃப்ளோரில் கார் நிற்குது, ஒரு ஃப்ளோரில் பார் நிற்குது, ஒரு ஃப்ளோரில் கிச்சன், ஒரு ஃப்ளோரில் துணி. இது எத்தனை பேர் தெரியுமா குடும்பத்தில்? 6 பேர். 6 பேருக்கு 24 மாடி. அது பேர் ஆசீர்வாதமா? உண்மையை சொல்லுங்க, சத்தியத்தின்படி அது ஆசீர்வாதமா? ஐஸ்வர்யவான் ஆசீர்வாதமா இருக்கிறான்றதுக்கு என்ன இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒட்டகமானது ஊசியின் நுழையும், ஆனா ஐஸ்வர்யவான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்னவா இருக்கிறதா? நம்மகிட்ட இல்லாததை நினைச்சு நம்ம ஏன் கவலைப்படுறோம்?
எனக்கு இது நடக்கலை, இது போயிடுச்சு, இது இழந்துட்டேன். அதே தாவீது சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறது வேணுமா, இல்லை ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வேணுமா? அல்லேலூயா. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள், எவ்வளவு வார்த்தைகள். ஆனா இந்த அற்ப மனுஷ புத்தி என்ன தெரியுமா சொல்லுது? என்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை, என்கிட்ட இந்த காரியம் இல்லை, அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை. நீங்களே முடிவுக்கு வர. ஆண்டவர் இன்னொரு சத்தியத்தை சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்ததுனால தான் இன்றைக்கும் நீங்க என்னவா இருக்கிறீங்க, ஜீவனோடு இருக்கிறீங்க. நான் சொன்னல, அந்த அனில் அம்பானி ஏசியாவிலே 2வது பணக்காரர், இந்தியாவின் முதல் பணக்காரர், மணிக்கு ஏசியாவில் 3வது பணக்காரர், இந்தியாவில் முதல் பணக்காரர். அவர் எத்தனை மாத்திரை எடுத்துக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எத்தனை மணி நேரம் தூங்குறாங்கன்னு தெரியுமா? அவங்களால நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போக முடியுமா? அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே கவனிங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, அவருக்கு என்ன பண்ணலை? இப்போ சொல்லுங்க, யார் பாக்கியவான்? நான் இந்த நிலைமை இருக்கிறதுக்காக அப்பா உமக்கு சோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை இந்த நிலைமையில வச்சிருக்கீங்களே, உமக்கு அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வேற, ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளவாரீர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால். எனக்கு தெரிந்த அநேக பரிசுத்தவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள்ட்ட என்ன இல்லை? ஆனா ஐஸ்வர்யம் இருக்கிற அநேகர் ஆசீர்வதிக்கப்படாம இருந்திருக்கிறாங்க. புரிஞ்சிச்சா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். போன வாரம் முந்தின வாரம் சுரேஷ் பாஷா வந்தார் இல்லைங்களா? ஆண்டவர் அவர்கிட்ட கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் கேட்டேன், ஐயா வெள்ளை வேட்டிக்கும், ஏன்னா நான் பைபிள் காலேஜில் அவர் வேறு மாதிரி பார்த்தேன், வெள்ளை வேட்டிக்கும் ஜுபாக்கு எப்போயா மாறினீங்க? அப்போ ஆண்டவர் என்கிட்ட என்ன பண்ணார், எனக்கு உடையை குறித்து எனக்கு இந்த துணி எனக்கு பேசினது போல் ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார் போல், ஜிப்பா ஒயிட்டு மாறிடு அப்படின்னு. அப்போ எத்தனை இருக்கும்? ஏன்னா அவர் 24 மணி நேரமும் வெள்ளையில் இருக்கிறவர், தூங்கும் போது கூட எதை தான் போட்டு தூங்குறாங்க. எத்தனை துணி இருக்கியா அவங்கக்கிட்ட? நான் கேட்டேன், ஐயா என்கிட்ட 4 துணி இருக்குதுன்னாரு. எத்தனை துணியா? நான் பைபிள் காலேஜில் எனக்கு நல்லா தெரியும், ஒரு சின்ன சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்தார். அதில் 2 ஷர்ட் இருக்கும். ஒரு ப்ளூ யூனிஃபார்ம், எங்கள் காலேஜோட யூனிஃபார்ம், ஒன்று ஒயிட் ஷர்ட். ஒயிட் ஷர்ட்டை சண்டே சர்ச்சுக்கு போடுவார், ஜீசஸ் லவ் யூன்னு போட்டிருக்கோம். ப்ளூ யூனிஃபார்மு வாரத்தில் இந்த 7 நாளும் போடுவோம். ஆனால் அந்த துணி நான் பழசாயே நான் பார்க்கல. நான் பைபிள் காலேஜ் போகிறப்ப எங்கள் அம்மா பெரிய பேகு துணி 2 பெட்டி எடுத்துகிட்டு போனேன். நல்ல ஞாபகம் இருக்குது. 2 பெட்டி துணி எடுத்துகிட்டு போனேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் அங்கேயும் அவர் 2 துணி தான் எடுத்துகிட்டு வந்தார். தேவ பிள்ளைகளை கவனிங்க, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் ஐஸ்வர்யத்துக்கு எதுவான வாழ்க்கை என்ன பண்ணலை, வாழலை. இன்னும் அவங்க வீடை நான் பார்த்துருக்கேன். பரமக்குடியில் ஒரு ஓடு வீடு, அதில் 2 குடும்பம், அவங்க சகோதரி அவங்க வாழ்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க, இது ஒரு உதாரணம். ஆனால் எனக்கு தெரிந்த அநேக பரிசுத்தவான்கள் இன்னும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறார்களே தவிர ஆடம்பரமான வாழ்க்கை என்ன பண்ணலை. சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தவான்கள் எதை விரும்புறதில்லைன்னா, ஐஸ்வர்யத்தை விரும்புதில்லை, அந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுது, அப்போ ஐஸ்வர்யம் முக்கியம் இல்லையா பாஸ்டர்? ஐஸ்வர்யம் தேவை இல்லையா? அது தேவை. கவனிங்க, அது தேவைதானே தவிர அது என்ன இல்லை, முக்கியம் இல்லை. பண ஆசை எல்லாம் தீமைக்கு என்னவா இருக்கிறது, வேறா இருக்கிறது. யாக்கோபு என்ன போராடினாரு? ஐஸ்வர்யம் வேணா நான் போராடினாரு. என்ன சொன்னாரு? நீர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடாவிட்டால் நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன். அப்படியே வசனம் சொல்லுது, நீர் என்னை
ஆசீர்வதிக்கப்பட்டால். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும். ஞானத்தை விரும்புகிறவன், தேவன் ஞானத்தில் வளர்கிறவன் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டுட்டோம்னா இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என்ன பின்னாடி வரும். அல்லேலூயா. அதை அறிந்து கொள்வான். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா மாத்திர போதும், ஐஸ்வர்யம் என்ன வரும் எனக்கு. அல்லேலூயா. உலகத்தாருக்கு எப்படின்னா, ஐஸ்வர்யம் வந்தவுடனே ஆசீர்வாதம் குப்பையாய் தோணுது. எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் வந்தவுடன் சொல்லுங்களேன், ஐஸ்வர்யம் வந்தவுடன் ஆசீர்வாதம் என்னவா தோணுது. யாருக்கு? ஆனா தேவ மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வந்தவுடனே ஐஸ்வர்யம் என்னவாய் தோணுகிறது. இந்த வசனத்தை யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். யாரு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வசனம். பவுல் என்ன சொல்றாரு? என் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் லாபமான அனைத்து என்னவா நினைக்கிறேன், குப்பையுமா எண்ணுகிறேன். அப்ப தேவ ஆசீர்வாதத்தின் மேல கவனம் செலுத்துகிற உன்னத தேவ பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை என்னவா நினைப்பாங்க. அது அவங்கள துரத்தும், அது அவங்கள தொடரும். ஆனா அவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க, பின்னோக்கி பார்க்க மாட்டாங்க. அவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்திற்கும் கவனிங்க, ஐஸ்வர்யத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா, ஆண்டவர் எதை அனுமதிச்சிருக்கிறாரு, எதை ஏன் இந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் பேசுறாருன்னா, கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறார், எதை அனுமதித்திருக்கிறார் என்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஐஸ்வர்யம் எது, ஆசீர்வாதம் என்கிற தெளிவு உங்களுக்கு வேண்டும். வேகமாக வாசிப்போம். ஆதியாகமம் 12வது வசனம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 1-2 வேகமாக வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதோடைய 1வது 2வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. சரி, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்களேன். இப்போ ஆபிரகாம் எங்கே தரமா வசிக்கிறாரு நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால், இங்கிலாண்டில் வசிக்கிறாரு. பிரிட்டிஷ், ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன், சரிங்களா. நான் எங்கே வாழ்கிறேன், இந்தியாவில் வாழ்கிறேன். நம்ம எல்லாரும் எங்கே வாழ்கிறோம் சொல்லுங்கள். என்ன இந்தியா, ஏழை இந்தியா. சொல்லுங்கள், என்ன இந்தியா. திடீர்னு உங்களுக்கு ஒரு லாட்ரி அடிக்குது. உங்களுக்கு லண்டனில் ஒரு பெரிய பங்களா, ஒரு வேலை, லைஃப் டைம் பணம் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு லண்டனுக்கு போக சொல்கிறாங்க. உங்கள் ஃபேமிலிக்கே என்னது ஃப்ரீ, கவர்மெண்ட் வீசா, கோல்டன் வீசா என்ன பண்ணியாச்சு. இங்கே தான் நீங்கள் எங்கே போகலாம், வெளிநாட்டுக்கு போகலான்னு ஒரு வாய்ப்பு வருது. எத்தனை பேர் அதை நிராகரிப்பீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லணும். இங்கே ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்படுறேன்னா எனக்கு எங்கள் வாழ்க்கை வருது, அமெரிக்காவில் போய் வாழும்படி ஒரு வாழ்க்கை வருது. யாராவது உத்தமர்கள் அதை நிராகரிக்கும் யாருன்னா இருக்கிறீங்களா? எனக்கு கிடைச்சா நான் ஓடிடுவேன். சொல்லுங்க, போவீங்களா இருப்பீங்களா? போன்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். போக மாட்டேன்றவங்க கீழே போடுங்க. போக மாட்டேன்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். இந்த விளையாட்டு என்கிட்ட விளையாடக்கூடாது. ஒன்று போகணும்னு கை தூக்கணும், இல்லைன்னா போக மாட்டேன். ரெண்டுத்துக்கும் கை தூக்கலன்னா அப்புறம் என்ன இது. இப்போ தூக்குங்க, போறன்றவங்க கை தூக்குங்க. எல்லாரும் போவோம். ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குது, ஒரு வசதியான வாழ்க்கை, என் பிள்ளைங்களுக்கு எதிர்கான வாழ்க்கை. ஆபிரகாமுக்கு என்ன ஆப்ஷன் வந்துச்சு என்ன தெரியுமா? 2வது ஆப்ஷன். அவர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகலை. இப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு லண்டன் மாதிரி ஒரு தேசத்தில் வாழ்ந்து செல்வ சீமாட்டியாக இருந்து ஆண்டவர் இப்போ எங்கே அனுப்புகிறாருன்னா, எங்கே போ, புரியுதுங்களா இல்லையா? ஏழ்மையிலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு போகிறது எளிது. ஆனால் ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு ஏழ்மைக்கு வருவது கஷ்டம் இல்லையா? லண்டனில் வசித்த மனுஷன் ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரக சிலைகளை செஞ்சு விற்கிறவர். ஆபிரகாமுடைய செல்வம் பூமிக்கு என்ன பண்ணலையா, தாங்காத அளவுக்கு செல்வந்தன். அந்த செல்வந்தனை கவனிங்க, கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அழைக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதித்துன்ற இடத்துல கோடு போட்டுக்கோங்க பைபிளில்.
சொல்லுங்க, உன்னை. எல்லாரும் சொல்லுங்க, உன்னை. தெரியுதுங்களா இல்லையா? ஆபிரகாம் யாரு? ஐஸ்வர்யவான். சொல்லுங்க, ஆபிரகாம் யாரு? ஐஸ்வர்யவான ஆபிரகாமுக்கு இப்ப என்ன தேவைப்படுது? ஆசீர்வாதம் தேவைப்படுது. ஆபிரகாம் ஏன் நான் நினைச்சேன், ஏன் இந்த 12வது அதிகாரம் இவ்வளவு ஸ்பெஷல்னா, ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னா, ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவன் ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு எந்த வார்த்தை உள்ள போயிருக்குன்னா, உன்னை ஆசீர்வதித்து. ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது, ஆபிரகாமுக்கு நிறைய இருக்குது. அப்பதான் தெரிஞ்சிச்சு ஆபிரகாமுக்கு, இல்ல எனக்கு வேண்டியது ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா ஆபிரகாமுக்கு அது புதுசா இருந்திருக்காது. நிச்சயமா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாரு, என்னடா இது ஒரு புது வார்த்தை எனக்குள்ள வேலை செய்து, நான் உன்னை ஆசீர்வதித்து. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. என்ன வாக்கு வரான்? ஐயாக்கு என்ன வயசு? இந்த வார்த்தை வரும்போது 75 வயசு. ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 75 வயசு. 75 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன வாக்குவேன். இது என்ன வெந்த புல்லுல எதை ஓட்டுற மாதிரி இருக்குது சொல்லு, வேலை. ஆபிரகாம் நொந்து போய் உக்காந்துருக்கிறாரு. என்ன இல்லை, ஒரு விசேஷ வீட்டுக்கு போக முடியல, ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியல, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. என்ன ஆபிரகாம் யாரும் நேராக பேசியிருக்க மாட்டான். நல்லா கவனிங்க. எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? தன்னை பற்றி புறம் பேசுகிறவர்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது. ஆபிரகாம் செல்ம சீவாட்டி, பணக்காரன். அவன் போன உடனே பின்னாடி என்ன சொல்லுவான், எதில் வந்து இறங்கியிருப்பாரு? BMW காரில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு இமேஜினேஷன் தான். BMW காரில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு 4-5 எஸ்கார்டோட வந்து என்ன பண்ணியிருப்பாரு? அவன் அனில் அம்பானி எப்படி வரான்? அப்படி தானே வரான். அப்போ இறங்கும் போது திருப்பி போகிறப்ப என்ன பிரயோஜனம்? 10 கார் இருந்து என்ன, அவனை ஆள்றதுக்கு என்ன இல்லையே. ஒரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆபிரகாம் அதை கத்தி கவலைப்படுறாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு ஆபிரகாமுடைய இருதயம் என்னவாயிருக்கும்? மறுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆபிரகாம் பெரிய பணக்காரர். நல்ல கவனிங்க. உங்கள் முதலாளிக்கு ஒரு பிள்ளை இல்லை, இல்லை உங்கள் முதலாளிக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை உங்கள் முதலாளிக்கு ஏதோ ஒரு ஊனமோ ஏதோ ஒரு காரியமோ இருக்கிறப்ப அதை சொல்லுகிற தைரியம் யாருக்கும் என்ன பண்ணாது? அதாவது ஆபிரகாமை பற்றி ஆபிரகாமுடைய முகத்துக்கு நேரம் யாரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நிச்சயமாக ஆபிரகாம் வந்துட்டு போன உடனே ஒரு டாக் இருக்கும். என்ன பிரயோஜனம்? பணக்காரனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அதை ஆள்றதுக்கு என்ன இல்லையே. அதைத்தானே ஆபிரகாமும் சொல்றாரு. வசனங்கள் இருக்கான எடுக்க வேண்டாம். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே எனக்கு என்ன இல்லை, என் வீட்டு வேலைக்காரன் எனக்கு என்னவா இருக்கிறான், விசாரணைக்காரன் என்னவா இருக்கிறான். தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. எனக்கு புத்திர சுவாகம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அவன் அல்ல, நான் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க போகிறேன். வானத்தை என்ன பண்றாரு? வெளியே வா. என்ன பண்றாரு? வானத்தை பாருன்றார். சொல்லுங்க, வெளியே வா. ஆஸ்டின் அவர் பேர், ஃபுல் பேர் எனக்கு வரல. அவர் ரொம்ப அழகாக இங்கிலீஷில் எழுதுறாரு. ஆபிரகாமுடைய லைஃப்பில் லைஃப் ஆன் டார்க்னஸ். நம்ம நட்சத்திரம் எப்போ தெரியும்? பகலில் தெரியுமா, ராத்திரில தெரியுமா? லைஃப் ஆன் டார்க்கு. வெளியில் இருக்கிற கிளைமேட்டும் என்னது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஸ்டில் யூ கேன் see the stars. ஹல்லேலூயா. வாழ்க்கை இருளாக இருக்குது, வெளியில் இருக்கிற சூழ்நிலை என்னவா இருக்குது. ஆனாலும் இதற்கு இடையில ஆபிரகாமால நட்சத்திரங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இருளாக இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலை இருளாக இருக்கலாம். ஆண்டவர் வெளியே போய் நட்சத்திரத்தை பாருன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? பாருன்னு சொல்லலை, அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் அதை என்ன கூடுமானால் நீ என்ன பண்ணு. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் கொஞ்சம் எண்ணி தான் பார்த்துருப்பார். நம்மளால எவ்வளோ எண்ண முடியுமோ சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பாரு? 1 2 3 4 அப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம்,
வயசானவர்ல 75 வயசு ஆயிடுச்சு. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் பிறருக்கு கொடுத்ததுனாலேயே அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. கர்த்தர் உங்கள்கிட்ட எடுத்ததுனாலே நீங்கள் கனவீனமானவர்கள் அல்ல. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார் என்று ஒருத்தனுக்கு கொடுத்துட்டார்ன்றதுக்காக அவன் ரொம்ப உயர்ந்தவன் அல்ல. என் கிட்ட இருந்து ஒரு காரியத்தை அவர் எடுத்துட்டாருன்றதுக்காக நான் யாரு கிடையாது. காரணம், நான் அவர் சாயல்ல படைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. என்கிட்ட என்ன இருந்தாலும் இல்லைனாலும் ஆபிரகாம் அழைக்கிறப்ப சொல்றாரு, ஆசீர்வதித்து தான் ஆபிரகாம் என்ன பண்ணுகிறாரு. ஐஸ்வர்யம் இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, ஆசீர்வாதம் இருந்த இல்லை ஆண்டவர். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில். தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்கள். வெறுமை என்பது ஐஸ்வர்யத்துக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. என்கிட்ட ஒண்ணுமே, என் வீடு என்னவா இருக்கிறது, என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை. கவனிக்கிறீங்களா? வெறுமை என்பது ஆசீர்வாதத்துக்கு தொடர்புடையது அல்ல. ஹலோ, இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாரும் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் வீடு வெறுமையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் வீடு வெறுமையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா அப்பதான் உங்க ஆசீர்வாதத்தினால என் வாழ்க்கையை நீங்க நிரப்புவீங்க. ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதத்தினால என் வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணுவீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் வீடு வெறுமையா இருந்தாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீட்டில் என்ன பண்ணும், தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அதே நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எதை கொண்டு வரும், அதோடு கூட அவர் என்னத்தை கூட்ட மாட்டாராம். ஆமென். வெறுமையா இருக்கிறதுனால என் வீடு என்ன இல்லை, கைவிடப்பட்ட வீடு அல்ல. வெறுமையா இருக்கிறதுனால நான் கர்த்தரால் கைவிடப்பட்டவன் அல்ல என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆமென். சாரிபாத் விதவன் வீட்டில் என்ன இல்லை, மாவு இல்லை. அதுக்காக அந்த வீடு சபிக்கப்பட்ட வீடா? அந்த வீட்டை தான் கர்த்தர் நினைவு கூர்ந்தா. உங்க வீட்டை கர்த்தர் நினைவு கூறுவாராக. வெறுமையா இருக்கிறவங்க வாழ்க்கை கர்த்தர் நினைவு கூறுவாக. அந்த வெறுமையை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அந்த குறைவுகளை கர்த்தர் என்னவாக்க போகிறார். ஏன்பா கொடுத்தீங்க, எதுக்கு பாய் எடுத்தீங்க, கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. உங்களை பார்த்து கேள்வி கேட்க தைரியம் இல்லையே. நீங்க இல்லாம வாழ முடியல. ஆமென். என நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்ல. கரங்களை தட்டி நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நலமா நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நடத்துறீங்க, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சொல்லுங்க, குறை ஒன்றும் இல்லை என நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நலமாக நடத்துறீங்க. நன்றி, ஓ நன்றி. ஆமே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா. குறைவை வச்சுக்கிட்டு குறை ஒன்று இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட சொல்ற ஜனங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் புரிஞ்சது? என் வாழ்க்கையில் என்ன இருக்கு, ஒரு இழப்பு இருக்கு, குறைவு இருக்கு. ஆனாலும் உள்ளத்திலிருந்து குறை ஒன்றும் இல்லை என நிறைவாக. ஆமென். குறை ஒன்றும் இல்லை.
நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நீங்க. ஒருவேளை இருதயத்தில் நிறைய குறைகள் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. அந்த வார்த்தை கூட என்னால் சொல்ல முடியல பாஸ்டர். குறை ஒன்று இல்லை, நிறைவா நடத்துறீங்கன்னு சொல்ற அளவு கூட என் வாழ்க்கையில் என்ன இல்லை, பலன் இல்லை அப்படின்னு யாராவது அமர்ந்திருப்பீங்கன்னா கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு, குறை ஒன்றும் இல்லை என நிறைவாக நடத்துது, குறை ஒன்றும் இல்லை. உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வார்த்தையில் நலமாக நன்றி சொல்ல வார்த்தையில். ஓ நன்றி 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 ஐயா நன்றி. இந்த காரியத்தை தியானிக்கும் போது திடீர்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுறாரு. அல்லேலூயா. எலியான்னு ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார். சுனேமால் ஸ்திரியா? ஆமா, சுனேமேரி ஸ்திரீ. இந்த கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க, அதை அவர் பார்த்துக்கிறார். அவருக்கு ஊழியக்காரர் வந்தாருன்னா அவன் கனவுளோடு பேசுறா, நம்ம இங்க ஒரு மேல ஒரு ரூம் கட்டுவோம், அதுல ஒரு குத்து விளக்கு வைப்போம், அதுல ஒரு மேஜை வைப்போம். ஊழியக்காரர் இந்த மாதிரி போகும் பொழுது அவர் என்ன பண்ணட்டும், அங்க தங்கட்டும். இப்போ அதிக ஆசை, ஊழியக்காரர் மேல அதிக பாசம். ஒரு அறையும் கட்டிட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க. ஊழியக்காரனும் வந்து அங்கே என்ன பண்ணிட்டாரு, தங்கிட்டு இருக்கும் போது போகும் பொழுது தன்னுடைய உடன் ஊழியனை கூப்பிட்டு கேட்குறாரு, அந்த அந்த சகோதரிக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிள்ளைக்கு ஏதாவது வேணுமா, என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணுமா, அல்லது நான் ராஜாக்களிடத்திலும் பிரபுக்களிடத்துல யாருக்காவது நான் சிபாரிசு செய்யணுமா, என்ன வேணும்னு அவங்ககிட்ட நீ என்ன பண்ணு. அதுக்கு அந்த அம்மா வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சு, என் ஜனத்தின் மத்தியில் நான் என்னவா இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, என் ஜனத்தின் மத்தியில் என்னவா இருக்கிறேன். கவனிங்க, ஐஸ்வர்யம் இல்லைனாலும் சுகமா இருந்துடலாம். அவங்களுக்கு என்ன இல்லை, உள்ள இல்லை. ஆபிரகாம் ஒரு கவனிங்க, இந்த சமுதாயத்தில் என்ன பிரச்சனைனா, ஆண் பெண். ஒரு பிள்ளை இல்லைன்னா ஆணை கூட விட்டுருவாங்க, ஆனால் அந்த பெண்களுக்கு வருகிற பேர், ஆண்களுக்கு மலடின் பேர் வரல, யாருக்கு தான் பேர் வருது. இந்த கீழ்த்தரமான சமுதாயத்தை மாற்றுனதுக்காக தான் என் ஆண்டவர் என்ன பண்ணார், இறங்கி. எவ்வளவு சம்பவங்கள் வேதத்தில் இருக்கு பாருங்க. ஆனா ஒரு காரியம் கூட அவ இருதயத்தை பாதிக்கல. அல்லேலூயா. நான் உதட்டுல இருந்தெல்லாம் அந்த வார்த்தை வரல, என் ஜனத்தின் மத்தியில கர்த்தர் என்ன எப்படி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொல்லாமலே இருப்பாரு, என்ன தேவை. அல்லேலூயா. சொன்னாரு, நீ வரும்பொழுது ஒரு பிள்ளைய நீ என்ன பண்ணுவ, ஏந்திட்டு இருப்ப. ஒரு உற்பச காலத்துல நீ உன் குமாரனை ஒரு பிள்ளைய நீ என்ன பண்ணுவ கையில. அந்த பிள்ளை கொடுத்துட்டாரு. இந்த சம்பவம் நடந்துடுச்சு. திடீர்னு அந்த பிள்ளை ஒரு நாள் என்னவாயிடுச்சு, மறிக்கல, வியாதிப்பட்டுடுச்சு. உடனே அவ தகவல் சொல்லி அனுப்புறா. யாருக்கு? வீட்டுல மேஜை இதெல்லாம் போட்டு ஒரு ஊழியக்காரனுக்கு இது பண்ணிதான் இல்லையா, அவருக்கு தகவல் போகுது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, தான் அசிஸ்டன்ட் அனுப்புறாரு. இல்லை இல்லை, அவங்களுக்கு என்ன, நீங்க தான் வரணும். உடனே வராங்க. வந்த உடனே புள்ள என்னவாயிடுச்சு, மரித்து போயிடுச்சு. அந்த பிள்ளை, அந்த தாயார் கேட்கிற ஒரு நியாயமான கேள்வி, நான் இதை கேட்கலையே இல்லையா, நான் இதை உடனே ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த பிள்ளையின் மேல் படுக்கிறார். கரண் மேல கரம், நெத்தின் மேல் நெத்து. உடனே அந்த பிள்ளை ஜீவன் பெறுகிறது. நல்ல கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள், சில ஏமாற்றங்கள், சில தாமதங்கள். சொல்லுங்க, சில இழப்புகள், சில ஏமாற்றங்கள், சில இது கர்த்தர் நாம மகிமைக்காக தான் செய்கிறார். அல்லேலூயா.
இது யார் செய்த பாவம்? ஒரு குருடனை பார்த்து கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா இல்லை இவனுடைய பெற்றோர் செய்த? இல்லை, வசனம் சொல்லுது, இல்லை, இது தேவ நாமம் அவருடைய மகத்துவம் வெளிப்படுவதற்காக என்ன பண்ணப்பட்டதான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எல்லாரும் சிரிச்சிக்க மாட்டாரு, தான் சிநேகிக்கிற பிள்ளைகளை மாத்திரம் தான் சிரிச்சுக்கிறாரு. அல்லேலூயா. என்கிட்ட ஒரு காரியத்தை எடுக்கிறாருன்னா என்னை நம்புறாருன்னு அர்த்தம். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை எடுக்கிறாருன்னா என்னை நம்புறாருன்னு அர்த்தம். இதை எடுக்கிறதுனால இவன் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டான், இதை எடுக்கிறதுனால என்னை விட்டு விலகிட மாட்டான், என்னை மறுதளிக்க மாட்டான். ஆண்டவர் எல்லார்ட்டேருந்து எடுக்கலையே, யோபு கிட்ட இருந்து மட்டும் தான் என்ன பண்ணாரு, எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட குறித்து ஒரு சாட்சியம் சொல்றாரு. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்ப விட்டு. அல்லேலூயா. என்ன பண்றது, பிரசங்கம் ஒரு பக்கம் ஓடுது, நேரமும் ஒரு பக்கம். எப்பவுமே ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். சரி, அதனால தான் சில சமயம் நான் என்ன பண்ணுறேன்னா, மாலை ஆராதனைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த பிரசங்கத்தை முடிக்க முடியாதப்ப ஏன் 2 வேளை வந்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்காதா? இல்லை, வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் சும்மா வந்து டிவி பார்த்துட்டு நேரத்தை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் எத்தனை பேர் தினமும் வராங்களோ, ஒரு 10 பேர் தான் வருவாங்க, 8-10 பேர். அந்த 10 பேருக்கு ஏன் தெரியுமா நாங்கள் ஆண்டவருடைய கிருபையில் அந்த ஆராதனை வைக்கிறோம்? அவங்க ஆண்டவர் மேலே இருக்கிற வாஞ்சை என்ன பண்ணிடக்கூடாது. இவ்வளோ கூட்டம்லாம் வரல, நம்ம கூட்டத்தை பார்த்து வைக்கல. அந்த 10 பேர் தேவனுடைய வார்த்தையை தேடி என்ன பண்ணுறாங்க, தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் என்னவா இருக்கிறார். அதே அந்த 10 பேர் அவங்களும் காலையில் வந்தவங்க தான். அல்லேலூயா. ஏன்னா அதை உற்சாகப்படுத்துகிறோம், ஏன்னா வார்த்தை தான் சொன்னனே, நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்குறாரு. சில சமயம் போதும் ஆண்டவர், நேற்று பிரசங்கம் என்னது, நான் போதும் சொல்கிற வார்த்தை ஆண்டவரே. ஏன்னா டேப்பில் ரொம்பிட்டு அதை டெலிவரி பண்ணலன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாராங்க, டேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வார்த்தை தர்றாரு. இல்லை ஆண்டவரே, ஜனங்களுக்கு கொடுக்கணும். 3 பார்ட்டு ஆண்டவர், செம்மையானவன் 3 பார்ட்டில் ஆண்டவர் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னும் ஒரு பிரசங்க தொடக்கூட இல்லை, ஆனால் கரு கொடுத்துட்டாரு தியானிக்கணும். அதுதான், கர்த்தர் நம் பக்கம் திரும்புவதும் நாம் கர்த்தர் பக்கம் திரும்புவதும். இப்போ வார்த்தைகளுக்கு பஞ்சம் இல்லை. தாகம் உள்ளவன் மேல் தன் தண்ணீர் ஆண்டவர் என்ன பண்ணுவாராக, ஊற்றுவாராக. சரி, ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க நேரம் ஆயிடுச்சு. கவனிங்க, இந்த கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கும் அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கும் வித்தியாசம் யாரால கண்டுபிடிக்க முடியலன்னா, சத்தியத்தை வளருகிற தேவ பிள்ளைகளால் தான் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வேதனையான காரணம் என்னது, எது கொடுக்கப்பட்டது எது அனுமதிக்கப்பட்டது என்கிற வித்தியாசத்தை கர்த்தரை அறியாதவர்கள் அல்ல, கர்த்தரை அறிந்த ஜனங்களால தான் என்ன பண்ண முடியல. உண்மைதானே? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் யாரை கொடுக்கணும்னு வச்சிருந்தாரு, ஈசாக். அப்படித்தானே? சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும். ஆனா ஐயா வேறு ராங்கில போய் வேறு வழியில போய் பிறந்தவன் தான் யாரு, இஸ்மவேல். கர்த்தர் கொடுக்க நினைத்தது ஈசாக்கு, கர்த்தர் அனுமதித்தது யாரு, இஸ்மவேல். அன்றைக்கு 2 சந்ததியை கவனிங்க. அன்றைக்கு பிரிந்த இது, இந்த உலகம் தோன்றி 2000 வருடமாயும் என்னவாதான் இருக்குது. இன்றைக்கும் போர் 2 நாட்டுக்கு தான் நடக்கும். கிறிஸ்தவ நாடுகள் 250க்கும் மேற்பட்டது, இஸ்லாமிய நாடுகள் 150க்கும் மேற்பட்ட நாடுகள். ஆபிரகாமுடைய சந்ததி 2ஆய் பிரிது பாருங்க. ஒரு பக்கம் ஈசாக்கு, ஒரு புறம் இஸ்மவேல். அன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தா இன்றைக்கு இந்த நிலைமை என்ன பண்ணியிருக்காது. ஆமா தானே, சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பலருக்கு கேள்வி, ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கணும்? கொடுக்கறதோட நிறுத்திருக்கலாமே. கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மரத்தை வச்சுட்டாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. அதை வச்சவர் அதுக்கான கட்டளை என்ன பண்ணிட்டாரு, இதை நீ என்ன பண்ணாத, தொடாத, புசிக்காத, பார்க்காத. என்ன இவன் அங்கே போவான்னு ஆண்டவருக்கு தெரியாதா? நிச்சயமா இவன் என்ன பண்ணுவான்னு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும்ல. நம்ம ஆளுங்க எதை செய்யாதையோ அதை தான் நம்ம என்ன பண்ணி பார்த்தணும்னு ஒரு ஆர்வம். எதை தொடாதுன்றோம் அதை தொடுறதுல தான் நமக்கு ரொம்ப ஆர்வம்.
அவன் செய்வான், ஆண்டவருக்கு என்ன பண்ணுவான். ஆனாலும் ஒரு விதத்தில் நம்பினாரு. என் பிள்ளை என் வார்த்தைக்கு என்ன கொடுப்பான். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்க. என்ன, நான் உன்னை எங்க வச்சேன், நீ எங்க, நான் உன்னை எப்படி வச்சேன், இப்ப நீ எப்படி நிக்கிற. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் போய் சொல்றாரு, நீ இப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன தெரியலனா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 ஜனங்க அங்க என்ன பண்றாங்க. எந்த கைக்கு வித்தியாசம் தெரியல, வலது கைக்கும் இடது கைக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அதுதானே. எது உலகம், எது சத்தியம் என்ன பண்ணல, எது தேவ சித்தம், எது மனுஷ மாம்சருக்கு காரியம் என்ன பண்ணல, எதை ஆண்டவர் தடை பண்றாரு, எதை சத்துரு தடை பண்றான்னு என்ன பண்ணல. ஒரு மடிவாளல சபையில இருக்கும்போது ஒரு பிரதர் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் பிரதர் போன வாரம் சர்ச்சுக்கு வரல. இல்ல தெரியல, ஆண்டவர் தடை பண்ணிட்டார் சர்ச்சுக்கு வரதுக்கு. என்ன பண்ணிட்டார் என்ன. முத கேட்கிறேன், ஆண்டவர் என்ன பண்றாரம்மா. இல்ல ஆண்டவரே தடை கொண்டு வந்துட்டாரு. என்ன தடை. கரெக்டா பைக் எடுக்கிறேன், பைக் என்னவாயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சான். ராத்திரி ஆண்டவர் ஊசி எடுத்துட்டு வந்துட்டு கரெக்டா இவன் போற நேரம் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரம்மா. தெரியல. ஆண்டவர் என்ன சோதிச்சிருக்கிறாரு, உன் விசுவாசம் எப்படி இருக்குது. இன்னைக்கு பைக் ரிப்பேர் ஆன என்ன, நான் ஒரு பஸ் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் எனக்கு எங்க போவேன். ஓ ரைட், உடனே தீர்த்து தடை. துணி எடுத்து அயன் பண்ணுவோம், அயன் பாக்ஸ்ல சட்டை என்னவாயிடுச்சு. இல்ல ஆண்டவர் தடை பண்றாரு, உடனே நம்ம எங்க போக கூடாது. இந்த மாதிரி உலக காரியத்துக்கு யோசிக்கிறோமா. சபைக்கு வரும்போது தான் வித்தியாசமா என்ன பண்ணுது. அதுவும் நம்ம விசுவாசிகளுடைய பெரிய சாபக்கேடு எதுனா, ஞாயிற்றுக்கிழமை தான் தூக்கம் என்ன பண்ணுது அதிகமாவே. ஆமா, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஐயோ ஆண்டவர் என்னைக்கும் வராத தூக்கம் என்னைக்கு தான் இழுக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கு தூங்கு பாலானி. ஞாயிற்றுக்கிழமையில தான் அப்படியே இழுக்கும். சரி 9 மணி தானே, மாஸ்டர் 10 மணிக்கு போனாலும் என்ன பண்ண மாட்டாரு. அட 11 மணிக்கு பிரசங்க நேரத்துக்காச்சும் நம்ம என்ன பண்ணிடணும், நேரா போய் ஆராதனைக்காவது நம்ம நேரா போய் ஆஜராயிடணும். அது போதும். 6 நாள் தூக்கம் வர மாட்டேது பிரதர். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாத்திரம் எப்படி வருது தூக்கம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. அப்படி இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா. ஆண்டவர் எல்லாத்துலயும் கவனிங்க, ஏன் நான் வித்தியாசத்தை கண்டு கொள்ளணும்னா, நான் விசேஷமானவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசேஷமானவன் தான் வித்தியாசத்தை என்ன பண்ணுவான், அறிந்து கொள்ளுவான். பாலும் கல்லும் ஒரே கலர் தானே. அந்த பாலும் அந்த பெனாயிலும் அந்த விஷமும் என்னது, ரெண்டும் ஒரே கலர் தான். ஆனால் அதை ஐடென்டிஃபை பண்றது எதை வச்சு நம்ம பண்ணுறோம், ஒரு ஸ்மெல். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வெள்ளையா இருக்குன்னு பெனாயில யாரும் எடுத்து குடிக்கிறோமா. ஓ, ஒரு கண்ணாடி டம்ளர் ஊற்றி வச்சுக்கிறாங்க, அது கண்டிப்பாக பாலாக தான் இருக்குன்னு யாராவது குடிச்சிருவோமா. என்ன பண்ணுறோம், எடுத்து ஸ்மெல் பண்ணுறோம்ல. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை என்ன பண்ணணும், அல்லேலூயா. எது தடை, எது கர்த்தர் கொண்டு வருகிறது, எது சத்துரு கொண்டு வருகிறது. ஆண்டவர் இஸ்மவேலை கொடுக்குறேன்னு சொன்னாரா, ஈசாக்க கொடுக்குறேன்னு சொன்னாரா. ஈசாக்கு அர்த்தம் என்ன, நகைப்பு. சொல்லுங்க. ஆண்டவர் தேவதூதன் சொல்றப்ப அம்மனி என்ன பண்ணாங்க, ஓஹோ நக்கலா சிரிக்கிறியா, நான் தரமாட்டேன்னு நினைச்சு தானே நீ சிரிக்கிற. வாழ்நாள் முழுவதும் நீ என்ன பண்ணு, ஈசாக்கு அப்படின்னு கூப்பிடுறப்ப என்ன வரும் இல்லையா. நான் தரமாட்டேன் நீ சிரிக்கிற. 99 வயது சென்ற எனக்கு இனி பிள்ளை பெற கூடுமோன்னு ஆண்டவர் சிரிப்பு கவனிச்சிருக்காரு பாருங்க. அது
நியாயமான சிரிப்பு தான். ஏன்னா அந்த அம்மாக்கு என்ன ஆயிடுச்சு, என்கிட்டே போட்டு போறியா நீ சிரிச்சல வாழ்நாள் முழுவதும். இப்ப அப்ப சந்தேகத்துல சிரிச்ச சாராளால நகைப்புன்னு ஈசாக்க கூப்பிடுறப்ப ஒரு நெருடல், ஒரு குத்தல். இந்த நல்ல தெய்வத்தை போய் நான் என்ன பண்ணிட்டேனே. ஈசாக்க கூப்பிடும் போதெல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஏற்க அந்த கூடாரத்துல சந்தேகப்பட்டு சிரிச்சாங்கல்ல, அந்த நகைப்பல்ல. நான் விசுவாசிக்கானாலும் என்னை நம்பி கொடுத்த நல்ல தெய்வனே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இருக்கிற காரியத்தை பார்த்தா நீ முடியாது. கர்த்தர் நல்லவர். குறை ஒன்றும் இல்லை என நிறைவா. எல்லாரும் எழுந்து நிற்போம். குறை ஒன்றும் இல்லை என நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி. கவனிங்க, ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா அதை அப்படியே முடிக்க ஆண்டவர் விடலை. ஏன் வித்தியாசத்தை நான் பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் என்னவானவன் விசேஷமா. ஆண்டவர் பகலுக்கும் இரவுக்கும், அது மட்டும் வாசிக்கல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதோடைய 14 வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல வேகமா வாசிங்க. ஆதியாகமம். தேவன் ஆமா போதும். பகலுக்கும் இரவுக்கும் வேதம் சொல்றது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம். பிறர் அப்படி அமர்ந்துடலாம், பிறர் கடவுளை குறை சொல்லிடலாம். இந்த கடவுள் என்றது என்ன பண்ணிட்டார் இந்த காரியத்தை. ஆனா தெய்வ சாயலால சிருஷ்டிக்கப்பட்ட நாம அப்படி என்ன பண்ணக்கூடாது. யோபுவை பார்த்த மனைவி சொல்லுகிறார், நீர் இன்னும் உத்தமத்தில் என்னவா இருக்கிறீரே. அல்லேலூயா. கர்த்தர் எடுத்தார், மன்னிக்கணும், கர்த்தர் கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. இயற்கையிலே வித்தியாச பார்க்கிற ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற போராடுகிற மாம்ச காரியங்களுக்கு வேதத்துல 4 காரியம் இருக்கு. 2வது, ஜனங்க மத்தியில ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார். அடுத்து மிருகங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா வித்தியாசத்தை. கடைசியாக 1 கொரிந்தியர் 14:7 இசை கருவிகளுக்குள்ள என்ன இருக்குது. இதுல வர சத்தம் அதுல என்ன பண்ணாது, இதுக்கு என்னவா இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அடுத்து இந்த பிரசங்கம் 7 கேள்வியோடு இந்த பிரசங்கம் முடியுது. நான் ஏன் இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும், அதோடைய அவசியம் என்ன என்று 7-9 கேள்விகளோடு இந்த பிரசங்கம் முடியுது. ஏன்னா அதனால தான் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா இது எடுக்கணும்னா உங்கள் ஆவி ஒத்துக்கும், ஆனால் மாம்சம் என்ன பண்ணாது இல்லையா. சோர்வானது தானே, நேரம் அடிச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது யோசிக்க தோணும். அப்போ கேட்ட இந்த மொத்த பிரசங்கமும் என்ன பண்ணிடும், மறந்துடும். அதனால தான் அந்த நேரத்தை கருதி நாங்கள் ஆண்டவர் அதை முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாராக. ஹல்லேலூயா. வாஞ்சியா இருக்கிறவர்கள் மாலை ஆராதனையில் வருவீர்களானால் ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோம். ஓ மார்போடு ஆணை பாரே, மன கவலை தீர்ப்பாரே. மார்போடு ஆணை பாரே, மன கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது போ எம் நேசர்.
கண்களை மூடி ஓ ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஞானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என் நேசர் தேடி வந்து ஐயா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என் நேசர் தேடி வந்து என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டே. கரங்களை உயர்த்தி என்னை நெஞ்சார அணைத்து ஆமென் மாற்றிவிட்டே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. ஆமென் ஐயா நன்றி 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 நாள்தோறும் பாடிடுவேன். சத்தமா உள்ளத்திலிருந்து நல்லவரே வல்லவரே நல்லவரே. அவரை குறை சொன்ன வாயில அவரை உயர்த்துவோம். நல்லவரே வல்லவரே ஐயா நன்றி 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 நாள்தோறும் பாடிடுவே. ஐயா நன்றி 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 பாடிடுவே என்று நாள்தோறும் பாடுவே உம்மை நாள்தோறும் தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களில் இருந்த குமுறல்கள், எங்கள் இருதயத்தில் இருந்த கேள்விகள், எங்கள் இருதயத்தில் இருந்த வருத்தங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் எங்களிடத்தில் பேசியிருப்பீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறாண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க கொடுத்தது, நீங்கள் அனுமதித்தது ஏன் என்னை விட்டு நீங்குச்சுன்னா அதை நீங்க அனுமதித்தது ஆண்டவரே. நீங்க கொடுத்ததா இருந்தா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆண்டவரே. அது ஏதோ ஒரு தீமையான காரியம், அதனாலதான் எங்கிட்ட இருந்து நீங்க நீக்கிட்டீங்க ஆண்டவரே. அது ஏதோ ஒரு உமக்கு விருப்பமில்லாத உமக்கு சித்தமில்லாத காரியம், அது என்னை துன்பப்படுத்துகிற காரியம். ஆகவே அதை நீக்கிட்டீங்க நாங்கள் நம்புறோம்ப்பா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது, ஒருபோதும் தடைப்படாது. நீங்க செய்ய நினைக்கிறது ஒப்பு கொடுத்து இன்னும் அங்கே ஆண்டவர் உங்களிடத்தில் கடைசியாக இடைப்பட விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் கை வைத்து நல்லவரே வல்லவரே நல்லவரே ஐயா நன்றி 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 நாள்தோறும். ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். புது வாழ்வு தந்த
புது வாழ்வு. கரங்களை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்க. தந்தவரே புது வாழ்வு, என் கோலை துளிர பண்ணுகிறவரே புது வாழ்வு. ஐயா தந்தவரே ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். ஐயா நன்றி 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 பாடிடுவேன். உம்மை நாள்தோறும் பாடிடுவேன். உம்மை நாள்தோறும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பகல் வேளையில உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வார்த்தை கொண்டு நீங்க எங்களை உடைச்சு உருவாக்கி உருமாற்றி நடத்துகிற உங்க தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தை விட்டு நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? உங்களுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு வேற எங்க ஓட முடியும்? வாழ்வு தரும் வசனம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது அப்பா. ஸ்தோத்திரம். எங்க போனாலும் உங்ககிட்ட எங்களை கொண்டு வந்துருங்கப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் எங்க போனாலும் உங்ககிட்ட எங்களை கொண்டு வந்துருங்கப்பா. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது அப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை, சாபம் நிறைந்த வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை. சத்துரு நான் அதுல தான் இருக்கணும்னு விருப்பப்படுறான். என் வாழ்க்கை அழியணும்னு விருப்பப்படுவான், நான் அழணும்னு விருப்பப்படுவான். ஆனா உமக்குள்ள வரும்பொழுது என் கொம்பை உயர்த்த நீர் வல்லவரா இருக்கிறீர். என் கொம்பை துளிர்க்க நீர் வல்லவரா இருக்கிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் பந்தையை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெய் நாள் அபிஷேகம் பண்ண நீர் ஆயத்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கை முடிஞ்சது, என் பிள்ளைகளோட வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு எத்தனமா நினைக்கிறவங்க மத்தியில எங்களை உயர்த்துகிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே. நாங்களை விட்டு ரொம்ப தூரம் போனாலும் எங்களை கிட்ட வந்து 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 அணைக்கிறவரே, எங்களை கிட்ட வந்து வந்து அணைக்கிறவரே, கிட்ட வந்து அணைக்கிறவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ரத்தத்துல பிள்ளைகளை கழுவி அனுப்புகிறோம், உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அனுப்புகிறோம். உங்க தெய்வ ஆண்டவரே சோத்திரம். பயத்தை நாங்க வைத்து அனுப்புகிறோம், உங்க பாதுகாப்பை வைத்து அனுப்புகிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சோத்திரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஜனங்க அந்த வார்த்தை விட்டுடாதபடி அதை வடின்படி நடக்க உதவி செய்யுங்க. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நம்ம சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. நாம் இரத்தத்தில் மறைந்துள்ளோம்,